மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர்ட் பை காரடியா நல்லெண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராசி அண்ட் கோ, விபிடி பிரியம் சால்ஸ், அஸ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங், அமிர்தாஞ்சன் காஃபி, மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம், ஸ்டைலிங் பார்ட்னர் டைலர் சூ, ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். உலகம் பூரா கடன் வாங்காத நாடுகள் உண்டா? கடன் இல்லாத மனிதர்கள் உண்டா? கடன் இல்லாத பிசினஸ்மேன் உண்டா? அப்போ கடன் வாழ்க்கை தேவையின் அங்கம். உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு. கடன் வாங்கினதுனால உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவங்க கடனை வாங்கினோம், ஆனாலும் இப்ப எல்லா பிரச்சனையும் கடந்து கடனை எங்களுக்கு காலி பண்ணி வச்சுங்க வேண்டான்னு சொல்ல உட்காந்துருக்காங்க. இந்த ரெண்டு கதையும் கேட்கறதுக்கு தான் இந்த மேடை. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள் வெர்சஸ் கடனால் வீழ்ந்தவர்கள். நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? எவ்வளவு உங்க மாத வருமானம்? வாழ்க்கையில வருமானம் தான் கேட்கக்கூடாது, கடன் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எல்லாரும் அன்போடு சொல்லுவாங்க. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு அசெட் வாங்கினோம், ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடம் வந்து ஒரு 40 லட்சம். அந்த 40 லட்சத்துக்கு ஒரு முன்பணம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய இதுவும் மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒரு 8 சவரம் தான் போட்டாங்க. 8 சவரம் தானே போட்டு வந்திருக்காங்க, 5 சவரம் தானே போட்டு வந்து அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, சின்ன சின்னதாக இந்த பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் சீட்டு பிடிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் எனக்காக ஒரு நகைக்காக போடுவாங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு எங்க மாமியார் எனக்கு 5 சவரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நகையை வச்சு நாங்க இடமே வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் மூலியமா வந்து எனக்கு அந்த அந்த நகை, அந்த 8 சவரம் இருக்கு பார்த்தீங்களா, அது 50 சவரமா மாறுச்சு. அப்புறமா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த 50 சவரத்தை மறுபடியும் பேங்க்ல வைடா, அதுல ஒரு பணம் வரும், அதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் ஆமா பண்ணுங்க. இந்த கடனை பொறுப்பா நீங்க பேங்க் கட்டுங்கன்னு சொல்றது. ஆமா ஓகே, அந்த மாதிரி 3ல இருந்து ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு வருஷ வருமானங்கிறது வந்து 15 லட்சம் ரூபாய். எனக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 2 பொண்ணு 2 பையன். இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை, இன்னைக்கு காரு வீடு எல்லாமே வாங்கினது காரணமே வந்து இந்த கடன் மூலியமா மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னோட மாத வருமானம் 2 லட்சம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன், அதை கட்டிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 லட்சம் பர்சனல் லோன் வாங்கினேன். நான் ஒரு 7 சென்ட் இடம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறேன். இப்போ கடைசியாக வாங்கினது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 லட்சம். இப்போ ஒரு வீடு அண்ட் லேண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 8 சென்டில் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த 15 லட்சத்தில் ஒரு 5 லட்சத்துக்கிட்ட அடைஞ்சிருச்சு, மிச்சம் இருக்குது. நாங்கள் 2016 ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தோம். எங்கள் அப்பா மட்டும்தான் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு 8 லட்ச ரூபா எங்கள் அப்பா லோன் வாங்கியிருந்தாரு. ஸோ அடுத்த வருடமே நான் வந்து எஜுகேஷனை முடிச்சு ஸோ நான் பண்ண ஆரம்பித்தேன், அதை லோன் ரீபே பண்ண ஆரம்பித்தேன். 8 வருஷத்தில் முடிய வேண்டிய கடன் 5.5 வருஷத்துலேயே நாங்கள் முடிச்சுட்டு அதே பேங்க்லேயே திரும்ப லோன் வாங்கி இன்னொரு இடம் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த சொத்தோட மதிப்பு 8 லட்சமாக இருந்தது, இன்றைக்கி ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு. ஆனால் அந்த கடன் வாங்க அஞ்சினோம் அப்படின்னா அந்த சொத்து இன்னைக்கு இருக்காது. உங்களுடைய கடன் எவ்வளவு? மாத வருமானம் எவ்வளவு? என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க. 2 வீலர் லோன்ஸ் அண்ட் கோல்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நாங்கள் கொடுக்குறோம். நீங்களே லோன் கொடுக்குறீங்க? நாங்களே லோன் கொடுக்குறோம். ரெடியா இருக்கீங்களா யாராவது? நானும் லோன் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ் ஆச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ 20 lakhs எனக்கும் கடன் இருக்குது. கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால நல்லா போகுது. ஆக்சுவலாக இப்போ நான் ரிட்டையர் ஆகிருக்கேன். நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக 4 லட்ச ரூபாய் குடும்ப வருமானம். ஆனால் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். 2 பேரும் லவ் மேரேஜ், வீட்டில் ஒத்துக்கலை, சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன். கல்யாண செலவு 13,000 ரூபாய் தான். 8 வருஷமாக ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணுன்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன், அப்புறம் புது கார் வாங்கினேன். அது மாதிரி போய் இப்போ வந்துட்டு 2 காரு 4 பைக்கு நல்லா வசதியாகவே இருக்கிறோம். எல்லா லோனும் வாங்கினோம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஹவுசிங் லோன் மட்டும் பாக்கி இருக்குது. சேமித்து தான் நம்ம வாழ்க்கையை பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. சார் இப்போதைக்கு எனக்கு கடமே இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கேன் சார். சூப்பர். ஏன்னா 30 வருஷமாக கடன் வாங்கி 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 எனக்கு வந்து 5 பிரதர்ஸு ஒரு சிஸ்டரு. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். வீடு கடன் வாங்கி தான் பண்ணேன். காரு கடன் வாங்கி தான் பண்ணேன். என் பையன் மேரேஜ், என்னுடைய சன்னு எல்டர் சன்னு வந்து ஃபாரின் இப்போ ஜெர்மனியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 வருஷம் கடமே இல்லாமல் ஃப்ரீயாக சின்ன பிஸ்னஸாக நானும் எங்கள் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? கடன் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்பட்டது. அப்போ வந்து என்னால் லேப்டாப் வாங்க முடியல. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெல் லோன் வச்சு தான் உனக்கு
லேப்டாப் வாங்கி தருவேன். பட் அத நீ தான் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 60,000க்கு லேப்டாப் வாங்கி குடுத்தாங்க. அந்த லேப்டாப் மூலமா நான் நெறைய லேர்ன் பண்ணேன். இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். செலக்ட் ஆனேன். என்னோட சேலரில அம்மா ஜுவல் வச்ச அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணேன். அத தாண்டி நகை ரேட் கம்மியாகுறப்ப வீட்ல இருக்கிற நகைய அடமானம் வச்சு, அந்த நகைக்கு வட்டியும் கட்டி, புது நகையும் எடுத்து, இப்ப 30 பவுனுக்கு மேல நகையும் சேர்த்து வச்சிருக்கோம். கடன் வாங்குறது முக்கியம் இல்ல, முறையா திட்டமிடணும்னு சொல்றீங்க. காசு சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும்னு அவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களால 5 பவுன் கூட எடுக்க முடியாது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலையிலேருந்து வரேன் சார். நான் மாதம் வந்து ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000த்துக்குள்ளே சம்பாதிக்கிறேன் சார். நான் வந்து முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக காலையிலேருந்து மதியம் வரையும் என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன். ஹோட்டல் கடையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் அறக்க பறக்க 1 மணிக்குலேருந்து காலேஜுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, மொத்தமாக வட்டிக்கு வாங்கிப்பேன் யார்கிட்டயாச்சும். எவ்வளவு ரூபாய் வட்டிக்கு வாங்குனீங்க அப்பெல்லாம்? 50,000 அது மாதிரி வாங்குவேன். மாதம் வந்து ரூ. 1,000லேருந்து ரூ. 700 வரையும் கட்டுற மாதிரி வரும். வட்டிக்கு வாங்காமல் நான் இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊர்லேயே முதல் பிஹெச்டி பண்ண ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். உங்க மாச வருமானம் எவ்வளவு? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? மாத வருமானம் ஒரு 1,00,000 ரூபா மாதம். என்ன தொழில் பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறோம். அப்போ ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கலில் 10,000 20,000 டிஎல் வாங்குறது இஎல் வாங்குறது இப்படிலாம் போய் நின்றுது. ஒரு கட்டத்தில் நிறையா கணக்கு இல்லாமல் நிறைய விசிட்டிங் கார்டை கொடுத்து கடன் வேணா வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கடன் கொடுக்க வராங்களேன்னு வாங்கிடுவேன். நானும் சில நேரத்தில் போய் பக்கத்து கடையில் மறைஞ்சிக்குவேன், கட்ட முடியாத காசு இல்லாமல். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மட்டும் எனக்கு ஃபைனான்ஸரு என்ன வழிபடுத்தினார். நீ எதுவும் கவலைப்படாதப்பா, கடையெல்லாம் பிக்கப் பண்ணிடலாம், நீ தெம்பாருன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுப்பாரு. 100 ரூபா உனக்கு தேவைன்னா ஒரு 30 ரூபா கடன் வாங்குப்பா, அதிகமாக வாங்கானே நல்ல ஒரு சொல்லி அவர் மட்டும் ரெகுலராக கொடுத்தாரு. அவர்கிட்ட இன்னி வரலும் வரவு செலவில் இருக்கேன். திடீர்னு ஒரு 20 லட்சம் கேட்டால் கொடுப்பாரு. கேட்ட உடனே அது வெள்ளிக்கிழமையா ராகு காலமா அதுவா இதா எதுவும் கிடையாது. இப்போ ஒரு 5 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்கணும். எனக்கு பணம்னா நிறையா இருந்தாலும் கூட அவர்கிட்ட வட்டி கொடுக்கணுன்றதுனால இன்னும் கடன் வாங்கினுக்கிறேன். போகும்போது அவர் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போங்க. இதை விட கொடுமைங்க, நான் நிறைய பேருக்கு அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்து. நான் உங்களுக்கு கெட்ட பேர்ல வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் டிசிப்ளினா உங்களுக்கு கொடுப்பேன். இவங்கெல்லாம் கடன் வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த அவங்களுடைய கதையை இப்ப சொன்னாங்க. கடன்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? தனி தீவில் இருக்க மாதிரி இருக்குண்ணா. தனி தீவுல இருக்கிற மாதிரி. பிஸ்னஸ்க்காக தான் கடன் வாங்கினேன். பிஸ்னஸ் வந்து கொரோனாவில் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சுண்ணா. 6 மாதம் கடையே திறக்க விடல. ஸோ அடுத்து ரிப்பீட்டடாக வந்து 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் அதில் வெளியில் வரவே முடியல. கடையை வெளியில் விட்டுட்டு இப்போ வந்து ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்காண்ணா. வித்தியாசமாக இருந்த என்ன ஆடம்பரமாக மாற்றினது இந்த கடன் தான். பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபர் இருக்குது, ஜம்போ லோன் இருக்குது, இன்ஸ்டா லோன் இருக்குது. ஆசையை தூண்டி 40 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு. அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30. ஒரு லோனை கட்டுறதுக்காகவே இன்னொரு லோன் வாங்க வேண்டிய மாதிரி பணம் வந்துருச்சு, சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன். அப்படி வாங்கி தான் வந்து எனக்கு எக்கச்சக்கமாக ஏறிச்சு. இது வந்து ஜஸ்ட் லைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 உள்ளே போயிட்டோம்னா நம்ம வெளியில் வர ரொம்ப கஷ்டம். எந்த வயசுல கடன் ஆரம்பிச்சீங்க? எப்போ பாட்டினீங்க? இன்றைக்கே கொடுத்தாலும் வாங்குவேன். கார் வாங்கினது என்னோட ஃபர்ஸ்ட் லோன். நான் என்ன வயசு அப்போ உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்ட 30, இப்போ 39. இந்த 9 வருஷத்துல நான் லோன் தான் அடைச்சிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு 2 பொண்ணு 2 பையன். என்னோட ஹஸ்பண்ட் தான் எதிர்த்தாப்புல ஆப்போசிட்ல பேச உட்காந்துருக்காரு. ஓ. ஆமா. அவர் வந்து கடன் வாங்கி முன்னேறினவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இப்போ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ என் பையன் தான் வேலைக்கு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 லவ் மேரேஜ் தான். எங்கள் பக்கம் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கன்னு அவர் சொல்கிறாரு. அதை அடைக்க முடியல என்னால். இப்போ வரைக்கும் 30 lakhs வந்து எங்களுக்கு கடனில் தான் இருக்குது. இப்போ என் பையனும் பொண்ணும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கடன் என்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த வார்த்தை என்னோட முடிஞ்சு போய் என் பிள்ளைங்க கேட்கக்கூடாது இனிமேல் அந்த கடங்கிற வார்த்தை. ஏன் அப்படின்னா நான் 16 வயசுல கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா கேன்சர்னு சொல்லி படுக்கும்போது நான் கடன் வாங்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வாங்க ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பேங்க் லோன் எதுவும் வாங்கி தான் இருக்கணும். அப்பா மருத்துவ செலவுக்கு வாங்கினோம், கேன்சருக்காண்டி வாங்கினேன், அப்புறம் அம்மாக்காண்டி வாங்கினேன். தாய் மாமனுக்கு ஃபேமிலியே கிடையாது, அவரை வச்சு நான் தான் பார்த்தேன், அவருக்காண்டி வாங்கினேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேன்சரில் படுக்காத வரைக்குமே எங்களுக்கு பொன்னி தான். இன்னைக்கு எங்கள் அப்பா படுத்தாரோ எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரேஷன் அரிசி என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பிட மாட்டோம் சின்ன பிள்ளைங்க. அப்போ எங்கள் அப்பா திரும்பி படுத்து அழுவார். அதெல்லாம் மனசில் வச்சு அப்போ வாங்கி எங்கள் அப்பா காண்டி பார்த்தோம். எங்கள் அப்பா எங்கள்கிட்ட தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அப்பா கடன் வாங்க ஆரம்பிச்சதான். கடன் வந்து வாங்குறது சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, சரியில்லைன்னு நான் சொல்ல முடியாது. வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்ல வரேன்.
இப்போ சாருக்கு கிடைச்ச மாதிரி நண்பர் கிடைச்சிருந்தாங்கன்னா நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுன்னு சொல்லி நண்பர் கிடைச்சதுன்னா நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன். நான் தான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதை நம்ம செஞ்சீங்க, எல்லாரும் அது செஞ்சு ரொம்ப நன்றி சார். ஆமாமா. கடனால என் வாழ்க்கை காலி அப்படின்னா அது எந்த கடன்? 2018 எங்கள் அம்மா வீடு கட்டினாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கணும். இப்போ எங்கள் அப்பாவும் அண்ணனும் அந்த டைமில் சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து 2 lakhs. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்ச விஷயம். கடன் வாங்கின அடுத்த ஒரே மாசத்துல வேலைக்கு போக வேண்டிய 2 பேரும் வீட்டில் வந்துட்டாங்க. கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சும் 3 years ஆயும் வீட்டில் சுத்தமாக வேலை இல்லாதனால அந்த கடன் என்ன ஆச்சுன்னா ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. கடனா எவ்வளவு வாங்குனீங்க? கடன் வாங்கினது என்னமோ 15 தான். 15 lakhs வாங்கினேன். வெறும் 15 லட்சம். இப்போ 60 லட்சத்துக்கிட்ட இருக்கா? 60 லட்சம் கிட்ட இருக்கு. காரணம் என்ன? இந்த வட்டிக்கு தான். இல்ல நிறைய பேரோட பிரச்சனையே நாம வாங்குற சம்பளம் நம்ம கடைசி காலம் வரைக்கும் வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடறோம். முன்னாடிலாம் அரசாங்க வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. எதுக்குன்னா மாதம் 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்துடும். கொரோனா டைம்ல கூட யாருமே வந்துட்டு இல்லைம்மா சரி யாருக்கும் வேலை இல்லை வட்டி வேணாம்னு சொல்லல. அந்த டைம்லயும் ஃபோன் பண்ணி மாசந்தோறும் அக்கௌண்ட்ல காசு போடுங்க, அக்கௌண்ட்ல காசு போடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கிட்ட வந்துடும்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க வீட்டில். நீங்கள் கேட்டிங்களா கடன் கேட்டால் என்ன? அது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நரகம் மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பளம். நான் இங்கே ரூம் எடுத்து தங்குறேன். ரூம் வாடகை 4,000, மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீட்டில் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. யார் வாங்கினது இந்த கடன்? அப்பா திருப்பூரில் பனியன் பிஸ்னஸ். 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க்கில் வீடு அடமானம் வச்சு அவன் 3 மாதம் கட்டலை, நான் அடுத்த மாதம் நாளைக்கு 2 நாளில் நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போக போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை நான் கேட்க போய் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் நான் அவர் பேசலை. நீங்கள் கேட்டதுக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் நல்லவர். கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க கொடுக்கலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ ஆனால் நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் சொல்லியும் பார்த்துட்டேன், என்கிட்ட காசு இல்லை. நானே 3,000 தான் சென்னையில் வச்சு செலவுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஒரு 10,000 வேணும் 5,000 வேணும்னா நான் எங்கே போகிறேன்னா நான் நீ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடு. ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நாளை பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம தானே வாங்கின கடன், நம்ம தானே கட்டணும். அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு, உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க. சேர்த்து வைக்க இருந்தா தானே நான் சேர்த்து வைக்க. உங்க வாழ்க்கையை காலி பண்ண கடன் எது? எல்லார் வாழ்க்கையுமே கடன் தான் காலி பண்ணுது. கடன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க? முக்கியமாக கார் வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட், அண்டர் வேஸ்ட். நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன? அதனுடைய நில ரேட் என்ன? அது கட்டுமான செலவு எவ்வளோ? அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கடன் வாங்குறோம்? 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வருவோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த அசட்டு எனக்கு லாபமாக வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு என்ன எவ்வளோ ரேட்டு? 30 வருஷம் கழிச்சு அது என்ன ரேட்டு? அதே ரேட்டில் தான் அது இருக்கும். இப்போ ஒருத்தர் அவர் வந்து நான் 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்கிறேன்றாரு. 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்க முடியும். கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாருமே 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையை வாழலை. சார் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். நான் வந்து தமிழ் படித்தேன். முதல்ல தமிழ் இலக்கியம், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஎட், எம்எட் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து சிங்கப்பூர் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பைசா இல்லை. என்கிட்ட 23,500 ரூபா இல்லை. என்னுடைய நண்பர்களும் என்னோட பேராசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் பல லட்சம் அதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த 23,500 ரூபாவை கொடுத்து எனக்கு உதவி செய்தது தான். இப்போ நிறைய பேர் பேங்க் லோன், எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. என் நண்பர் கூட சொல்லுவான், டேய் தள்ளுபடி ஆகிடும்டான்னு. இல்லை, உனக்கு தேவை நீ வாங்கிட்ட. ஆனால் உன்னை மாதிரி உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைன்னு சொன்னால் அவன் நீ கட்டினாதான் அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும், வங்கி கொடுக்கும். ஆகவே திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். அதை நான் கொடுத்தேன். இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன். தமிழ் படித்தா நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்னை இப்படி பார்க்குற அளவுக்கு நான் உருப்பிட்டுட்டேன். படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சி அதை சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் வாங்குனீங்க. அந்த கடனால் நீங்கள் வந்து உயர்ந்தீங்கன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கினா அதை திருப்பி அடைக்கணுன்ற எண்ணம் முதல்ல வேணும். நீங்கள் திருப்பி கொடுக்கறதுனால தான் உங்களை திரும்பியும் கடன்காரனா ஆக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. இந்தாங்க நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு. ஒரு பையன் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்றான். அந்த பையனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அவங்க படித்து வராங்க கஷ்டத்தில். இவங்க கட்டுறாங்க அவங்க கட்டுறாங்கல்ல சார். நம்ம வாங்கினோம்னா அதை திருப்பி கட்டணுன்ற எண்ணம் நமக்கு மறுபடியும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. வாங்கிட்டு கட்டக்கூடாதுன்றது இல்ல. ராத்திரி தூக்கம் வராது சார். பிள்ளைக்கு ஏன் அப்பா எழுந்து உட்காரான்னு தெரியாது. பொண்டாட்டிக்கு ஏன் டிவி பார்த்துட்டு ராத்திரிலாம் டிவி பார்த்துட்டு இருக்க. அந்த தவணை நாள் வந்துடும் சார். அந்த தவணை நாள் கட்ட முடியாது. ஒரு பையன் வந்து நிற்பான், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லுவான், ஒரு அத்தியாவசிய பொருள் வேணும்னு சொல்லுவான் சார். ஒரு அப்பாவா நான் அந்த கையில் காசு இருந்தா கூட அந்த தவணையை கட்டணும். நான் இப்போ பாட்டேன் இன்னொரு நாள் வாங்கி தள்ளி போகிற அந்த கஷ்டம் இருக்குதுல்ல, உங்களுக்கு அப்படின்னா உணர முடியாது சார்.
ஆசை ஆசையாக மனைவிக்கு வாங்கி கொடுத்த முதல் நிலத்தை கூட விற்று கடன் அடைச்சேன். நீங்க வாங்கின கடன் சொல்றீங்க, கட்ட முடியலன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு கடன் வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன அவமானங்களை சந்தித்தீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது. யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படி தான் நானும் என் தங்கச்சியும் வாங்கி போட்டோம். அப்போ நான் முடிவு பண்ணேன், எங்கள் அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நான் செட்டில் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலி கூட விற்று தான் வட்டி கட்டுறது எல்லாமே. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க, ஏய் இங்கே வா, உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை. இப்போ நான் நேற்று கூட 10,000 ரூபாய் லோன் எடுத்து தான் சரி எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் அண்ணன் வீட்டுக்குன்ட்டு நான் வாங்கி போட்டேன். இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பார்க்குறவங்கன்னா சொல்லுவாங்க, ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. பசிக்குது, சாப்பிடணும், ஆடம்பர செலவா சார் அது? அதுக்காக நான் லோன் எடுத்தேன். கடன் வாங்கி முன்னேறிட்டேன்னு அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த கடன் வாங்கி நாங்கள் கட்டி முன்னேறணும்னா அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இப்போ என்னோட சேலரி வந்து 20,000 18,000 அவ்வளோதான் வருது. நான் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து ஒயர் லே பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒரு கனெக்ஷன் முடிச்சா 200 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோன் ஆப் அந்த லோன் ஆப்புன்ட்டு மாற்றி மாற்றி கட்டிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஒரு நாள் நான் கட்டிட்டு போயிடுவேன். சில்லறையா 30,000 20,000 லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாமல் பெருசாக யாராவது தந்தா வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 10 ரூபா வருமானம் வருதுன்னா அதுல 2 ரூபா தான் நான் கடன் கட்டணும். நான் 8 ரூபா கடன் கட்டினேன்னா திருப்பி அந்த 8 ரூபா கட்ட முடியல, மறுபடியும் 20 ரூபா கடன் வாங்குவேன். சார் நான் வந்து 2004ல் கார் கடன் வாங்கினேன். எனக்கு கார் ஆசை, பசங்க காரில் போகணுன்னு. எனக்கு வாங்கவே முடியாது. அந்த கார் அந்த வாங்க முடியாது, அதுக்கு டியூ கட்ட முடியாது. இருந்தாலும் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டதுனால அவன் தொடர்ந்து வீட்டுக்கே வந்து உட்காந்து, நீங்கள் 70,000 மட்டும் கொடுங்க, மீதி 1,50,000 லட்சம் லோன் போட்டுங்க, கார் நாளைக்கே வந்துடும், அனுபவிங்க வாழ்க்கைன்னா. 2,532 ரூபா மாதம் கட்டணும். 2,532 ரூபா பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கு. மாதம் 30 தேதி அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எடுக்கவே இல்லை சார். அந்த பணத்தை டெய்லி பார்ப்பேன், எடுத்துட்டானா எடுக்கல, எடுத்துட்டானா எடுக்கல. அந்த 31ஆம் தேதி சரி நாளைக்கு தான் சம்பளம் வந்துடும், அதை போட்டுருவான், இவன் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் நான் 5 மணிக்கு எடுக்கிறேன் சார். அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். உடனே மறுநாள் அதே மாதிரி 1ஆம் தேதி கிரெடிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதுலேருந்து மாதம் பிடிச்சிட்டு வரான். அப்புறம் நடுவில் ஒரு மாதம் அவன் எடுக்கல. அன்னைக்கே ஒன்றும் இல்லையே, நம்ம இதையும் 31ஆம் தேதி, ஆனால் நான் 31ஆம் தேதி வரைக்கும் வச்சுருந்தேன். 31ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணிவிட்டு எடுத்துட்டு அது மறுநாள் கிரெடிட் ஆகிடுச்சு, கட்டிட்டு வந்துச்சு. 60 மாதம் முடிஞ்சிருச்சு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நான் போகிறேன். 9,000 சில்லறை நீங்கள் கட்டணுன்றான். எப்படியா நான் தான் 60 மாதம் கட்டிட்டேனே, நான் எதுவும் டியூ இல்லையே, நான் டியூ வைக்கலையேன்னு. நீங்கள் 2 மாதம் டியூ நீங்கள் கட்டல அப்படின்றான். அவங்க எடுக்காம விட்டுட்டு அதை உங்ககிட்ட கிளைம் பண்றாங்க. இதை வந்து எல்லா பேங்க்கும் உங்களை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மாசம் எடுக்கிறதுக்கு தான் வட்டி போட்டு ஒரு பேங்க் காசு கொடுக்குது. அப்போ ஒரு மாசம் எடுக்கலைங்கும் போது ஏன் ஒரு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி நீங்க காலோ ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்கல? எல்லாத்துக்கும் இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுறான் சார். இதுக்கு ஏன் மெசேஜ் போடல? 31ஆம் தேதி நான் 5 மணிக்கு எடுக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு நாள் செலவு பண்றதுக்கு அந்த 31ஆம் தேதி கடைசியா ஒரு வாய்ப்பு. இதுதான் சொன்ன பாத்தீங்களா? இப்போ உங்களுடைய இந்த சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளத்தை தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. மாச காசு நம்ம ரொட்டேட் பண்ணி அவன் தான் எடுக்கலையே, நம்ம பேங்க்ல தானே போட்டிருந்தோம். ஆனா உங்க காசை எடுத்து நீங்க செலவு பண்ணதுக்கு நீங்க திருப்பி அதுக்கு சேர்த்து பெனால்ட்டியோட கட்டணும் சார். இதுல இருந்து நான் டியூ அந்த லோன் எடுக்கிற விஷயத்தையே நான் நிறுத்திட்டேன். 2015ல் 10,000 ரூபா எஸ்பிஐ கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன் சார். 10,000 ரூபா அந்த கிரெடிட் கார்டோட லிமிட். நான் என்ன பண்ணிட்டேன், நைட் வந்துட்டு 10,000 9,900 ரூபாய் ஸ்வைப் பண்ணிட்டேன். 100 ரூபா மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. பணம் கட்டணும்னா 1ஆம் தேதிக்குள்ள கட்டிடணும். 1ஆம் தேதி நான் என்ன பண்ணிட்டேன், 12:30 மணிக்கு நான் வந்து பணம் கட்டிட்டேன். ஒரு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டேன். ஸோ 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டினா 8,900 ரூபாயோட கார்டு லிமிட். 1ஆம் தேதிக்கு 12 மணிக்கு முன்னாடி கட்டுறதுக்கு பிறகு நான் 1 மணிக்கு கட்டிட்டேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து கட்டிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நான் கரெக்டாக தானே கட்டிட்டேன், 1ஆம் தேதி நான் கட்டிட்டேன், நீங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா போறீங்கன்னு சொல்லிட்டு 1,500 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதை நான் விட்டுட்டேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன், ஆர்குமெண்ட் இருந்துச்சு, அவங்களும் விட்டுட்டாங்க, பேங்க் சைட்லேருந்து விட்டுட்டாங்க. எப்போ நீங்கள் எங்கே வேணா போங்க, நான் கட்ட முடியுதுன்னு சொல்லிட்டேன் சார். 2015ல் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் ஒரு 6-7 வருஷத்தில் 39,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் 2018ல் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது சிபில் ஸ்கோர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் நான் வந்து தெரியும் போது, இது என்ன பிளான், என்ன ப்ராப்ளம் இது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது தான் அந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ அப்போ நான் உறந்துட்டேன். நம்ம 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கட்டல, அதனால அந்த ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு 39,000 எக்ஸ்ட்ரா கட்டினேன் சார். எக்ஸ்ட்ரா கட்டி நான் திரும்ப வந்து கார்டெலாம் அப்ளை பண்ணேன். 2 மணி நேரத்தில் அப்ளை பண்ண கார்டு கிடைக்கல. 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி 15,000 ரூபாய் நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கினேன் சார். அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அது இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன், ஏதோ ஒன்று அதில் தான் ஸ்வைப் பண்ணுவேன்.
திரும்ப நான் அதை கட்டுருவேன். 5ஆம் தேதி இஎம்ஐயா 4ஆம் தேதியே கட்டுருவேன், 3ஆம் தேதியே கட்டுருவேன். சிபில் ஸ்கோர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து திரும்ப 2வது ஒரு கார்டு வாங்கினேன். என் சம்பளம் வந்து அப்போ வந்து 28,000 28,000 2 கார்டு வாங்கி யூஸ் பண்ணேன். ப்ரோ நீங்க கட்டிட்டு விட்டுட்டு 39,000 வந்ததுதான் நீங்க முன்னேற்றமா? இல்ல நான் சொல்ல வரேன். முழுசா கேளுங்க பிரதர், முழுசா கேளுங்க. சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 14 லட்ச ரூபா கடன் வாங்கி 6 லட்ச ரூபா சேமிப்பு போட்டு 20 லட்ச ரூபா வீடு கட்டிட்டு நான் நல்லா இருக்கேன். நானும் கிரெடிட் கார்டு வாங்கினால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 50,000 ரூபாய் கொடுத்தாங்க லிமிட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னைக்கு 4.5 லட்ச ரூபாய் என்னோட கிரெடிட் கார்டோட லிமிட். இன்னைக்கு என் பொண்ணு ஸ்காட்லாந்து போயிருக்காங்க படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் போட்டிருந்தாலும் பேங்க்காரன் மதிக்க மாட்டாங்க சார். ஆனால் கடனை வாங்கி கரெக்டாக பே பண்ணி பாருங்க. அன்றைய தினத்துக்கு பேங்க்ல விட்டா அவர் கரெக்டாக பே பண்ணுவார். ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாயிலேருந்து 70 லட்சம் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ ஒரு சில நேரம் வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட வட்டி கொடுக்கலன்றதை காமிச்சிக்க மாட்டேன். வட்டி கொடுக்க முடியலன்ட்டு, சார் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு, ஏன்னா நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன்ல. அப்போ அந்த 5 லட்ச ரூபா அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 லட்சத்துல எடுத்துமே அந்த வட்டி கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா நான் வளர்றதே அவருக்கு பொறுக்கல. நான் இல்லைன்னா நீ நடுரோத்துக்கு வந்திருப்ப அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், சார் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை வந்து நான் வளர நேரத்துலேருந்து உங்களை கடவுளாக பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பேச்சு வந்து சரியில்லை. ஆனால் ஒரு நன்மை பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் கொடுத்தது சின்னதாக வந்தது இல்லைன்னா பேங்க்கில் நல்லா நான் டிரான்சாக்ஷன் பண்ணி காமிச்சு இன்னைக்கு பேங்கை கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கான். பேங்க்ல 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவருக்கு 70 லட்ச ரூபா கொடுத்தேன் சார். கடன் வாங்கி நீங்க என்னென்ன அவமானங்களை சந்திச்சீங்க சொல்லுங்க. எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரு. கடத்தை வாங்கி கொஞ்ச நாள்லயே பார்த்தா உடம்பு சரியாக பத்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போகிறது நான் கடன் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் காப்பாற்றி கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கொரோனாக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கொரோனா போய் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்லேயே பாண்டு பாப்பர் எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பா சாவு எடுக்கணும் எங்கள் அப்பாவான கடத்தை எடுத்து வச்சு நிற்கிறாங்க. அந்த கடத்தை வாங்காமல் இருந்தானா நான் நல்லா இருந்திருப்பேன் நினச்சேன் சார். ஏன்னா நான் வாங்கின கடன் 3 லட்ச ரூபா தான். எங்கள் அப்பா ஒரு 3 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். இப்போதான் சாவு எடுக்க விடுவோன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை சேர்ந்து வந்து நான் சொன்னேன், அந்த கடத்துக்கு நான் பொறுப்பு, நான் கட்டுறேன்னு சொன்னேன் சார். சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சேன். கரிகாலில் 30 ரூபாய் சம்பளத்துலேருந்து வேலையை ஆரம்பிச்சது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குவேன். எங்கள் அப்பா வாங்கின கடன், நான் வாங்கின கடன், எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் சார். எனக்கு 2 குழந்தைகள் சார். இப்போ எதுக்கு நான் வந்து பேச வந்திருக்கேன்னா, என் பிள்ளைக்கு வந்து இதே நிலைமையில நான் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கடனே வாங்காமல் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் சார். ஏன்னா எங்கள் அப்பா சாவல் தானே. எங்கள் அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் தான் அதை கற்றுக்கினேன். நான் ஃபோன் வாங்கணும்னா 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலையை கேட்பேன் சார். 1 வருஷம் வரைக்கும் சிறுவு சேர்த்து வைப்பேன் சார். அந்த ஃபோனை வாங்குவேன். நான் நினச்சா இப்போ இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த காசு முழுமையா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பேங்கிறது சொல்றீங்க. அதுக்காக ஒரு கடன் வாங்க வேணாம்னு சொல்ல வரீங்க. ஏன்னா கடன் வாங்கலாம் அன்றைக்கி நான் பட்ட குனிஞ்சு நின்ன ஒரு விஷயத்த நாளைக்கு என் பையன் நின்று கூடாது சார். கடன் வாங்கியதுனால நீங்கள் பட்ட அவமானங்கள் என்ன? கணவரால நான் கைவிடப்பட்ட பொண்ணு. நான் 8 வருஷமா நான் தனியா இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வட்டி கடன் வாங்கியிருந்தேன். 7th அன்னைக்கெல்லாம் நைட்டு வீட்டுக்கு கூட அந்த சம்பளத்தில் என் பசங்களுக்கு நான் ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேன். அந்த 17,000 ரூபா அமௌண்ட்டை அப்படியே அவருக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஆனால் 4 மந்த் டிலே ஆச்சு. என்ன தெரியுமா கேட்டார், பர்சனலாக நீ வரியான்னு கேட்டார். என்ன தெரியுங்களா, அப்படியே எனக்குலாம் ஜென்மம் செத்து போயிடுச்சு. 2 நாள் என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் தெரியுங்களா. நீ என்ன ஷிஃப்ட்டுக்கு போகிற நீ அப்படிலாம் என்ன கேட்டாங்க. ஆனால் நான் வாங்கினது என்னவோ 16,000 தான். ஆனால் இப்போ என்னோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 1,28,000 ரூபா போட்டு வச்சிருக்காரு என் கணக்குக்கு தெரியுங்களா. அந்த அசலுக்கு ஒரு வட்டி, இந்த அசலுக்கு ஒரு நான் வட்டி கட்டுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வட்டி போட்டு அது ஒரு அமௌண்ட்டாக போட்டு 1,28,000 ரூபா நான் வச்சிருக்கேன். நான் அக்கௌண்ட்டு நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். எனக்கு சேஃப்டி. நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன். நான் காலையில் 3:30க்கு கிளம்புனேன்னா நான் ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வர 12:45 ஆகும் நான் வரதுக்கு. நான் மொத்தம் 2 வேலை பார்க்குறேன். நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு அந்த அண்ணனுக்கு லோனு கட்டுவேன். 1 வாங்குறத நான் கடன் கட்டுவேன் சார். கடன் வாங்குறதால கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடன் வாங்காமல் இருந்தால் அந்த கஷ்டம் போயிடுமா? அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் அடுத்த லெவலுக்கு இப்போ போனோம்னா அந்த கடனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த கடன் வாங்கினதால நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவைக்காக தான் வாங்குறோம். அங்கே கஷ்டம்ன்றதே கிடையாது. அது பிளான் பண்ணோன்றதான் எல்லாருமே சொல்கிறோம். உணவு, உடை, இருப்பிடம் இது வந்து மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. இதுக்கு உணவு உடைய தவிர்த்து இருப்பிடம் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த மனிதனால் சேமித்து வீடு வாங்க முடியும்? இன்னொன்று, நீங்கள் சேமித்து வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு 15-20 வருஷம் ஆகும். இதில் வந்து எனக்கு நான் போய் லோன் வாங்குறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு 90% தான் கொடுப்பாங்க. மிச்சம் 10% எனக்கு கையில் காசு இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், அதுக்கு கையில் காசு இருக்கணும். அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன், அந்த அமௌண்ட்டை நான் வந்து 4 வருஷம் சேர்த்து வச்சேன். 4 வருஷம் சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை போட்டு நான் ஹோம் லோன் வாங்கி அந்த ஹோம் லோனை இப்போ நான் திருப்பி அடைச்சிக்கிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி ஹோம் லோனை பத்தி நிறைய வாட்ஸ்அப் எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க ஹோம் லோன்? 20 வருஷம் போட்டுருங்க சார். எவ்வளவு வருமானம் நீங்க சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. எனக்கு மாத வருமானம் 80,000 வருது. எவ்வளவு லோன் எடுத்திருக்கீங்க? 19 லட்சம் வீடு ஊர்ல, 17 லட்சம் லோன் எடுத்தேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வீட்டு லோன் வாங்குறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அதுல எனக்கு ஒரு 2 லட்சம் மானியம் வந்துச்சு. இப்போ நான் 15 லட்சத்துக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மாசம் 15,000 இஎம்ஐ. அது போக என்னால எவ்வளவு முடியுதோ அதை சேமிச்சு வருஷம் வருஷம் நான் அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 20 வருஷத்துக்கு நான் வாங்கினது இப்போ அது 15 வருஷமா இருக்கு. 10 வருஷத்துல அதை அடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்ம். சார் இஎம்ஐயை நடுவில் கட்டி க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க பேங்க்காரங்க. சார் நீங்க முதல்ல இருந்தே தப்பான தகவல் பாருங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. ஹோம் மூணு- லோனை பத்தி நீங்க தப்பான தகவல் முதல்ல இருந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நீங்க வச்சு நடுவுல- சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி நடுவுல முடிச்சிடுறேன். நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கட்டினீங்கன்னா- சார், சரி நான் சொல்லி சார், முடிச்சிடுறேன். பேசிட்டு பேசுங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டு பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னைக்கு வாடகை நீங்க 5,000 ரூபாய் கட்டுறீங்க. அதுலயே தான் நீங்க 20 வருஷம் இருக்க போறீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அந்த வாடகை கண்டிப்பா 20,000 ஆகும். அப்புறம் நீங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க 20 லட்சத்துக்கு வாங்குற வீடு 20 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருக்கும்னு. கண்டிப்பா கிடையாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 19 லட்சத்துக்கு வாங்கின வீடு இன்னைக்கு 23 லட்சம். நான் அதை கட்டி முடிக்கும் போது வேணா நான் 17 லட்சம் லோன் வாங்கி 35 லட்சம் லோன் கட்டியிருப்பேன். ஆனா 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்சமா இருக்கும். அப்ப பார்த்தாலும் எனக்கு வருமானம், அப்ப பார்த்தாலும் எனக்கு லாபம் 15 லட்சம் தான். இருங்க, நீங்க வட்டியோட அசலையும் சேர்த்து கூட்டி பாருங்க. அதனுடைய எல்லாத்தையும் சேர்த்து. அதனுடைய அதான் நியரஸ்ட் சார் வந்துரும். சொல்றேன். புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்றேன். அதான் சொல்ல விடுங்க அசல் சார். plus சார், வட்டி. சொல்ல விடுங்க சார். 19 லட்சம் நான் கடன் வாங்கினேன் சார். நான் 35 லட்சம் கட்ட போறேன் சார் 20 வருஷத்துல. 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்சம் சார். ஸோ 15 லட்சம் எனக்கு லாபம் சார். அது இல்லாம வருஷம் வருஷம் நான் கடன் கட்டுறேன்ல, அதை நான் ஐடியில் காமிச்சு ஐடியில் டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் சார். அதுல எனக்கு லாபம் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள், கடனால் வீழ்ந்தவர்கள். இந்த தலைப்புல பேசுறதுக்காக சிறப்பு அழைப்பாளராக இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்கவர் சோம வல்லியப்பன், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர். இப்போ இவ்வளவு நேரம் இவங்க பேசினதை எல்லாமே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. கடன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒருத்தருக்கு என்ன பயமா இருக்குன்னா, நான் ஏன் கடன்ல நான் போய் மாட்டிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுனால தான் என் வாழ்க்கையை மாறிச்சுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, கடன் வாங்கலாமா வேண்டாம்? கடனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கடன் வாங்குறோம், யார்கிட்ட வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. திருப்பி கொடுக்க அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்போ அவங்க சிரமம்தான் படுவாங்க. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் பணம் இருக்குது, தள்ளி போடுறோம், பின்னாடி கொடுத்துக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம், பின்னாடி நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க தான் இந்த ஆன்லைனில் வாங்குறது, கிரெடிட் கார்டில் வாங்குறது, அப்புறம் கொடுத்துடலான்னு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மத்திய லெவலில் தான் அவங்களுக்கும் பிரச்சனை. மூணாவதாக இருக்காங்க பாருங்கள், மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கண்ணில் ஒரு வாய்ப்பு தெரியுது. 100 ரூபா போட்டால் அவங்களால 30 ரூபா சம்பாதிக்க முடியுது. அவங்கக்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபா இருந்தால் 30,000 சம்பாதிக்கலாமே, 10 லட்சம் இருந்தால் 3 லட்சம் சம்பாதிக்கலாமே. அவங்களுக்கு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு முதல் 10,000 கடன் வாங்குறாங்க. அப்போ முதல் 10,000 வாங்கினா அவங்க வாங்குற கடன் 1000 ரூபாய்க்கு அவங்க கட்டுற வட்டி கம்மி, சம்பாத்தியம் அதிகம். அப்போ எவ்வளோ கடன் வாங்கினாலும் வாங்கலாம். இது மாதிரி வாங்கினவங்க பல பேர் ஒரு மென்டாலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா, கடன் நம்ம வாங்குகிறோம், நம்ம நிலைமை சிரமமாக இருக்குது, நம்மளால் கொடுக்க முடியல, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்குனா என்ன அப்படிங்கிறவங்க சிரமப்படுவாங்க. இன்னொருத்தன் பணத்தை எனக்கு கொடுத்துருக்கான், நான் திருப்பி கொடுத்துடணும், கையை கட்டி வாயை பற்றி நான் கொடுத்துடணும்னு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் அவர் சொன்னதில் ஒருத்தர் ஒத்துக்கிறேன். அது மாதிரி நானே பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து சாதாரணமாக ஒரு ரோடில் போடுற மிஷின் ஓட்டி அதில் சம்பாரித்து இதை நம்மளே ஓட்டலாமேன்னு கடன் வாங்கி ஒரு மிஷினை வாங்கி ஓட்டி ராத்திரி பகலாக ஓட்டி கட்டி அவர் கடனை எப்பயுமே முன்கூட்டி கட்டிடுவார். இன்றைக்கி அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, கேரண்டி இல்லாமல். அவர் 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரிசாவில் கடன். அவர் ஒரு சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா 75 லட்சம் தான் கொடுப்பாங்க, அந்த ஆர்சி புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு. இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா 1 கோடி தராங்க. ஏன்னா இவர் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்காரு. சார், இல்லைன்னா நான் போய் வாங்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமை இன்னைக்கு யாருக்கு இருக்குது உலகத்தில்? இல்லை, நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்களே, ஏன் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் என்ன படிக்கலையா, வேலைக்கு போகலையா, வாய்ப்பு கிடைக்கலையா? சாதாரண வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, உதவித்தொகை, முதியோருக்கு பென்ஷன் இருக்கு, ரேஷன்ல இலவச அரிசி கொடுக்குறாங்க. நாம முன்ன மாதிரி ஒரு காலத்துல இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம சம்பாதிக்க முடியவில்லை என்றால் இது போல ஒரு பொற்காலம் கிடையவே கிடையாது. உலகத்துல வேகமா வளர்ற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே வேகமா வளர்ற மாநிலம் தமிழ்நாடு. பல நாடுகளில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் சூரியன், 6 மாதம் தான் வெயில்.
இங்கே 24 மணி நேரமும் வேலை செய்யலாம். நீங்க கடை போடலாம், காய்கறி வைக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேசம். நம்ம இளமையா இருக்கிறோம்னா, நம்மளுடைய சாப்பாட்டையும், நம்மளுடைய துணிமணிகளையும், ஃபோனையும், பைக்கையும், டிவியையும், பொழுதுபோக்கையும் கட்டுப்படுத்திக்கிட்டு, ஆரம்பம் முதல்ல உண்டாக்கி, அதற்கு கடன் பெற்று அதுலேருந்து நம்ம மேலே வர முடியும். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த ஆன்லைன் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பொருளாதார தேவையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலையா? இங்க யாராவது இப்போ லோன் ஆப்ஸ்ல வாங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் மோசமான வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அது. இப்போ இந்த மனிதர்கள் ஆரம்பத்துல வந்த உடனே, ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறாங்க. நம்ம கூடுதலா ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடுவோம். நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்போம், ஒரு சீட்டு கட்டுவோம். ஒரு பணத்தை சேமிப்போம்னு இல்லாம, உடனே ஒரு 3 கிரெடிட் கார்டை 3 பேங்க்கை கூப்பிட்டு நான் தர்றேன்னு சொல்றான். இவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. 30,000 செலவழிக்கிற இடத்துல பிள்ளைகளும் மனைவியோட போற பொழுது கிரெடிட் கார்டு இருக்கிற ஒரு தைரியம் அல்லது ஒரு வீக்னஸ்ல கூடுதலாவே செலவழிச்சிடுறாங்க. ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, கொஞ்ச நாள் ஊஞ்சலாடி அவருடைய சிபில் ஸ்கோர் இறங்கி போய் கடன் கிடைக்காத நிலைமை வந்த உடனே லோன் ஆப்ஸ் அவர்களுக்கு வாய்ப்பா மாட்டுது. லோன் ஆப்ஸுக்குள்ளார நீங்க போனீங்கன்னா, நம்ம உள்ள போற போதே ஆன்லைன்ல அலோவ் டு கான்டாக்ட்ஸ் அலோவ், போட்டோவை கான்டாக்ட் பண்ணலாமா, அலோவ், இதெல்லாம் வேக வேகமா அலோவ் பண்ணாதான் பணம் கிடைக்கும். 10,000 ரூபா கடனுக்கு அப்பவே 3,000 எடுத்துக்கிட்டு ஃபீஸ்னு போட்டுட்டு 7,000 கொடுத்துட்டு 7,000 கடனை நீங்க 25,000 கட்டினாலும் கடன் தீராது, கேட்டுக்கொண்டே இருப்பான். இதுல பல பேர் நம்ம நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கானுங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க. இவங்கள நம்ம சைபர் கிரைம் ரொம்ப கண்டுபிடிச்சு எவ்வளவு ஒழிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க புற்றீசல் மாதிரி. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒய்ஃபை சேவ் பண்ணி வச்சிருப்போம், கான்டாக்ட் சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பெண்களுடைய போட்டோக்களை எடுத்து கடன் வாங்கினவருடைய உடம்போட அதை ஒட்ட வச்சு, நிர்வாண படங்களை எல்லாம் வச்சு, அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அந்த கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு, அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தற்கொலை செய்கிற போற அளவுக்கெல்லாம் போகுது. லோன் ஆப் மட்டும் கடைசி வரைக்கும் நெருங்கவே கூடாத ஒன்று. கிரெடிட் கார்டில் கூட பிழைச்சிக்கலாம், கடைசியா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரும், நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம நாட்டு ஆளுங்க. ஆனா இந்த லோன் ஆப்ஸ் என்பது மிகப்பெரிய கில்லர். ஒருத்தவங்க வந்து அவங்க கூனி குறுகி போயிடணும். அவங்களுடைய அம்மாவுக்கு அவனுடைய நிர்வாண படத்தை இன்னொரு பெண்ணோடையோ இல்லை சகோதரியோட இருக்க மாதிரி போட்டு அவன் என்ன ஆவான்? அவன் வேற எங்கேயாவது போய் கடன் வாங்கி திருடி கொள்ளையடிச்சாவது கொண்டு வந்து பணத்தை கொடுக்கணும், அப்போ கூட விட மாட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை லோன் ஆப்ஸில். சார் நாங்கள் இதுக்காக கடன் வாங்கலை சார். நான் லோன் வந்து வாங்குறது வந்து நாங்கள் பசங்களோட படிப்புக்கு, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் கடன் வாங்குறது சார். நீங்க சொல்றது சரி. எல்லாரும் வந்து அந்த மாதிரின்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலேயே வெளிநாட்டில் பிள்ளைய படிக்க போறதுக்கு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. அவன் அங்கே போய் படிக்கிறான், வேலை கிடைக்கல. இந்த 50 லட்சத்தை கட்டணும், அந்த குடும்பம் சிரமம் தான் படும். அப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா, நம்ம எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். நம்ம இந்த படிப்பு சரியான படிப்பா, இதுக்கு வேலை கிடைக்குமா, 50 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்குமா என்று நாம ஆராயலை. பாசம் கண்ணை மறைக்குது. சார் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஹெல்தி லோன் எது, நான் ஹெல்தி லோனே தெரியல சார். நம்ம லைஃப்ல எது நம்மளை அப்கிரேட் பண்ணுதோ அது வந்து ஹெல்தி லோன். எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸை எடுத்துக்கலாம். அன்ஹெல்தி லோன் என்னன்னு சொல்றேன்னா லைபிலிட்டிஸ். மேக்ஸிமம் பீப்புள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு வாங்குவாங்க, அந்த கோல்டு அடகு வச்சு திருப்பி கோல்டு வாங்குவாங்க. இதை தான் சொன்னாங்களே தவிர அவங்களோட லைஃப்பில் வந்து அசட்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. யார் யார் அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் வந்து மேலே போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம வந்து லைபிலிட்டிஸாக ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கலாம், நாங்கள் யோசிக்கவே இல்லை. க்ரீன் ஷர்ட் வந்து சொன்னாங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து லோன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பேரண்ட் வந்து லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா எந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த இன்சூரன்ஸுங்கிறத ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. நாங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கோ கார் வாங்குறதுக்கோ இங்கே நாங்கள் வரல. அவங்க தான் கடன் வாங்கி பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சார் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் தான். நான் கொரோனாவில் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து சித்தாவும் இது ஆயுர்வேதிக் ரீட்டைல். அந்த டைமில் எனக்கு பீக் ஆகிடுச்சு. நான் 21 லோன் வாங்கினேன், 23 நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது என்னோட நல்ல நேரம். அப்போ அவரோட பேட் டைம் என்னாச்சு, அவர் வந்து மாட்டிக்கிட்டார். அதனால் அதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 90% பீப்புள் வந்து லோன் வாங்கி தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சார் எல்லாரும் வந்து கார் வாங்கினாங்க, பைக் வாங்கினாங்க, அதுக்காக நான் லோன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணு படிப்புக்காக வாங்கினேன் சார். நான் வந்து டைலரிங் வேலை தான் செய்கிறேன். எனக்கு வந்து 22,000 ரூபாய் சேல்ரி. அதை வச்சு 2 லோன் வாங்கியிருக்கேன். நான் வட்டிக்கு 1 லேக் நான் வாங்கியிருக்கேன். வட்டிக்கு 10,000 ரூபாய் நான் மந்த்லி கட்டணும். லோன் வந்து 2 சேர்த்து எனக்கு 5,000 ரூபா வரும். அதை வச்சு தான் இப்போ என் பொண்ணுக்கு MBA படிக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு என்கிட்ட வருமானம் இல்லை. அதனால் நான் வந்து பேங்க்ல போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும்தான் நாங்கள் லோன் கொடுப்போம்
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என் பொண்ணு என்ன சொன்னா, இந்த 1 இயர் விட்டுருமா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து ஹேண்டிகேப்டு. நான் மட்டும் தான் எங்க வீட்ல எல்லாமே. அந்த பேங்க்கார கொடுத்துருந்தா இன்னைக்கு என் மகன் எம்பிஏ பண்ணியிருப்பான்ல. இப்ப அதனால 1 இயர் வேஸ்டா போச்சுல்ல. அழாதீங்கம்மா. வங்கிகள் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறதா சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அது அங்கொன்றும் இங்கொன்றும். அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்து அந்த புள்ள சொல்லுது நான் எம்பிஏ படிக்கிறேன், அதுக்கும் கடன் வாங்குங்கன்னு சொல்லுது. அப்போ நமக்கு வந்து டிகிரி படிக்கிறதுக்கே கடன் வாங்கி நம்ம ஒரு டெய்லரா இருந்து கட்டுறதுக்கு சிரமமா இருக்கிற பொழுது, புள்ள ஆசைப்படுதுன்னு உடனே எம்பிஏக்கும் கடன் கிடைத்திருந்தால், அந்த எம்பிஏக்கு பிறகு வேலை கிடைக்காம போயிருந்தால், இந்த தாயார் எவ்வளவு பெரிய கடனை சுமக்கணும். அப்போ நீ டிகிரி படிச்சிட்டம்மா, நீ ஒரு வேலைக்கு போ. 3 வருஷம் கழிச்சு நீ எம்பிஏ படி. எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போய் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு போனாதான் எம்பிஏ உலகத்திலே மதிப்பு. எல்லா பேங்க் எக்ஸாமும் இந்தியாவில் டிகிரி படிப்பு போதும். ஐஏஎஸ்க்கே டிகிரி படிப்பு போதும். நாம என்ன படிக்கிறோங்கிறது இல்ல, படிச்சதை வச்சு என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். நீங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த அனுபவமே எம்பிஏ படிப்பை புரிந்து கொண்டு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க படிக்க வேணாங்கிறதையும் சொல்லல. உங்க பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு முடிவையும் எடுங்கிறத சொன்னாரு. மேலும் மேலும் போய் கடன்ல மாட்டிக்காதீங்கன்னு சொல்றோம். சில முதலாளிகள் பெயரை சொல்லி நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, கடனை கட்டலன்னு சொல்றோம். ஆனா இருக்கிற எல்லா பெரிய நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் கடன் வச்சிருக்காங்க. கடன் வாங்காம பெரிய நிறுவனங்களே கிடையாது. அதாவது பணத்தை வைத்து கொண்டு ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவரிடம் பணத்தை கொடுத்து பெருக்கித்தான் உலகம் மொத்தமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால கடன் தவறு அல்ல. கடனை வைத்து மேலே வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. கடனை திருப்பி கட்ட வேண்டும். தேவையில்லாததற்கு வாங்கக்கூடாது. அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு நம்முடைய சக்திக்கு மீறி கடன் பெரிய உதவியா இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். உங்க மேலான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க சார். இப்போ கடன் வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி நம்ம பேசணும். ஒரு ஸ்கூலுக்கு போய் ரப்பர் வாங்கிட்டு வந்தா கூட வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். ஆனா நம்ம வளர்ந்து பெரிய ஆட்களாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கின கடனை சரியாக திருப்பி கொடுக்குறோமா அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி. கடன் கொடுக்குறவங்க இருக்கிறாங்கிறதுனாலயே வாங்குற மனோபாவம் அதிகரிச்சிருச்சு. அப்போ கடன் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னா, நீங்களும் வேலைக்கு போறீங்க, இவங்களும் வேலைக்கு போறாங்க, நீங்களும் தொழில் பண்றீங்க, நீங்களும் தொழில் பண்றீங்க. ஆனா எந்த வேலையிலும் நீங்கள் சரியான நேரத்துக்கு போனாதான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டா? அதுல ஒரு ஒழுங்கீனம் இருக்கு, அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கு. என் வேலையை ஒழுங்கா நேர்த்தியா செஞ்சாதான் அடுத்த மாசம் உங்களுக்கு 20,000 சம்பளம். இல்லைன்னா உங்களை விட்டுட்டு இன்னொரு ஆளை போட்டுறாங்க. அப்போ சரியாக நம் வேலையை செய்வது என்பது முதல் வேலை. அதே போன்று சரியாக வாங்கின கடனை முதல்ல கட்டுற டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கடன் வாங்கினா வாழ்க்கை போயிடுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கடன் வாங்கி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களை பார்க்கும்போது நாம ஏதோ அவங்க பெரிய லெவல்ல சம்பாதிச்சதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. கடன் வாங்கினால மட்டும்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு போகல, வேற ஏதோ ஒரு சூட்சம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். நாம எங்க ஏமாந்து போறோங்கிறத நீங்க நல்லா உணர்ந்தீங்கன்னா, இந்த டிசிப்ளின் இருந்தா தைரியமா நீங்க யார்கிட்ட வேணா கடன் வாங்கலாம், எவ்வளவு வேணா கடன் வாங்கலாம். ஏன்னா அந்த டிசிப்ளின் எவ்வளவு வாங்கணுங்கிறத தீர்மானிக்கும், எப்ப திருப்பி ரீபே பண்ணுவோன்னு தீர்மானிக்கும். அதே நேரத்துல பொருளாதார ரீதியாக நீங்க உயர்வதற்கு எல்லா நேரத்திலும் ஒரு முதலீடு தேவை. அதே நேரத்தில் கடன் மட்டுமே வாங்கி வாழ்ந்து விடக் கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ராசி அண்ட் கோ வழங்கும் சௌபாக்கியாவின் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு சார். டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.